Taste the Daily. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் மலம் கலந்த கழிவுநீர் சாலையில் செல்வதால் பக்தர்கள் அவதிக்குள்ளாகினர். கோயில் அருகேயுள்ள கழிவறையிலிருந்து மலம் கலந்த கழிவுநீர் வெளியேறி வருவதாகவும் இது சாலையில் குறுக்கே சென்று தெப்பக்குளத்தில் கலப்பதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கழிவுநீர் தெப்பக்குளத்தில் கலப்பதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் கடந்த 4 வாரங்களாக இந்த நிலை தொடர்வதாகவும் பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து கோயில் நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டினர். அரியலூர் மாவட்டம் புதுக்கடை அருகே கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி சாலையோரம் இருந்த பாலடைந்த வீட்டின் மீது தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பார்த்திபபுரம் பகுதியில் உள்ள அபாயகரமான வளைவில் கண்டெய்னர் லாரி திரும்பியுள்ளது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த பாலடைந்த வீட்டினுள் புகுந்து கவிழ்ந்துள்ளது. இதில் வீட்டின் சுவர் மற்றும் கார் ஒன்று சேதமடைந்த நிலையில் கண்டெய்னர் லாரியின் ஓட்டுநர் சரவணன் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். ஈரோட்டில் குடும்ப தகராறில் பெற்ற மகன் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த தந்தை பிடிபட்டுள்ளார். மாணிக்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த திருமலை செல்வன் என்பவர் குடித்துவிட்டு அடிக்கடி தகராறு செய்ததால் அவரது மனைவி சுகன்யா கோபித்துக் கொண்டு 2 குழந்தைகளை அழைத்து தாய் வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு சென்றபோது மனைவியுடன் மீண்டும் தகராறு ஏற்பட்ட நிலையில் திருமலை செல்வன் தான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து மனைவி மற்றும் குழந்தைகள் மீது ஊற்றி தீ வைத்துள்ளார். இதில் 70% தீக்காயமடைந்த அவரது 4 வயது மகன் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறான். நில அளவை களப்பணியாளர்களின் உள்ளிருப்பு போராட்டம் காரணமாக திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை தாலுகா அலுவலகங்களில் அரசு பணிகள் முடங்கின. மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்களின் ஒன்றிணைப்பு சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி 3 கட்டமாக போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தாலுகா அலுவலகங்களில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றதால் திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டையில் உள்ள அலுவலகங்களில் அன்றாட பணிகள் பாதிக்கப்பட்டன. இதேபோல் திருவாரூரிலும் நில அளவை அலுவலர்கள் பணிகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பணிகள் முடங்கின. கடலூரில் பதிவுத்துறை அலுவலர்களின் உள்ளிருப்பு போராட்டத்தால் பத்திரப்பதிவுக்காக வந்திருந்த பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். திறனற்ற திமுக அரசு காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பதிவுத்துறை பணியாளர்கள் தங்களது அலுவலகங்களில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள 6 மாவட்ட பதிவாளர் அலுவலகங்கள், 60 சார் பதிவகங்கள் உட்பட 74 அலுவலகங்களில் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அரசு பணிகள் முடங்கின.